நான் அந்த தம்பிகளுக்கு நான் வேலூர்ல ஒரு பேட்டி கொடுத்தேன். அப்ப சொன்னேன், தம்பி விஜய் நீங்க கூரை போட்டு என்னமே நிகழ்ச்சிகளை நடத்துங்க. நான் சொன்னதுனாலதான் செஞ்சாருன்னு இல்ல. ஆனா அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியில இருந்து அவங்க தம்பிங்களே வெயில்ல காய வைக்காம நல்ல கொட்டகை போட்டு நடத்தினாங்க. சரி, அவங்க எல்லாம் மயக்கம் அடையாம உயிரிழப்பு இல்லாம இருப்பாங்க அப்படின்ற ஒரு நிம்மதி நமக்கு வந்தது. திருப்பியும் பின்னால போய் ஆக்சிடென்ட் ஆவது நல்லதில்லை. முதல்ல அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா நம்ம எப்படி கட்டுப்படுத்துவோம் இருக்கட்டும், நம்ம கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவோம், நமக்கு பின்னால் வர தொண்டர்களை எப்படி கட்டுப்படுத்துவோம் தம்பி விஜய் அதை முதலில் முயற்சி செய்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தமிழ்நாடு அணி டெல்லி அணின்னு சொல்றாங்க. கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணி தோற்கடிச்சு கிடையாது. அணினா அது டிவிக்கு தான் தமிழ்நாட்டில் விளையாட்டா சொல்றாருப்பா. விளையாட்டை வச்சு விளையாட்டா சொல்றாரு, அவ்வளவுதான். அது கரெக்ட். அதாவது என்ன சொன்னாருன்னா, எங்கிட்ட இருக்கிறது இமோஷன் அப்படின்னு. அவர் எலெக்ஷன் இல்ல இமோஷன் சொன்னாரு. ஆனா தமிழ்நாடு நிச்சயமா ப்ரமோஷன் அடையணும்னா என்டிஏ வரணும். அப்பதான் ஏன்னா நாங்க பல இடங்கள்ல ஆட்சி ப்ரமோஷன் செஞ்சு காமிச்சிருக்கோம். சும்மா இது இமோஷன் எலெக்ஷன் எல்லாம் கிடையாது. அதனால ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 18 மாநிலங்கள்ல நாங்க ப்ரமோஷனை காமிச்சிருக்கோம், மத்தியிலையும் ப்ரமோஷனை காமித்து கொண்டு இருக்கோம். ஆக தமிழ்நாடு ப்ரமோஷன் ஆகணும்னா என்டிஏ ஆட்சிக்கு வரணும். இந்த இமோஷன் கமோஷன் எலெக்ஷன் அதெல்லாம் இப்ப பேச்சுக்கு ஆகாது. அதனால எனக்கு ஆக்கப்பூர்வமா பேசுவோம். தம்பி விஜய் நல்லாவே பேசினாரு, காலைல பார்த்தேன். ஆனா சில கேள்விகள் நியாயமா கேட்கப்பட்டது. ஏன்னா மாநில அரசால் செய்ய முடியாது என்று தெரிந்தும் நீட் விலக்கு என்று சொன்னீர்களே, நியாயமான கேள்வி. அதே மாதிரி 100 ரூபாய் பெண்களுக்கு மானியம் கொடுக்கறீங்களே, கேஸ்ல கொடுக்கறீங்களே, நியாயமான கேள்வி. 4000 ரூபாய்க்கு மேலே கரும்புக்கு கூடுதல் விலை கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, நியாயமான கேள்வி. ஆக இந்த நியாயமான கட்டுப்படுத்துவோம் இருக்கட்டும், நம்ம கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவோம், நமக்கு பின்னால் வர தொண்டர்களை எப்படி கட்டுப்படுத்துவோம் தம்பி விஜய் அதை முதலில் முயற்சி செய்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தமிழ்நாடு அணி டெல்லி அணின்னு சொல்றாங்க. கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணி தோற்கடிச்சு கிடையாது. அணினா அது டிவிக்கு தான் தமிழ்நாட்டில் விளையாட்டா சொல்றாருப்பா. விளையாட்டை வச்சு விளையாட்டா சொல்றாரு, அவ்வளவுதான். அது கரெக்ட். அதாவது என்ன சொன்னாருன்னா, எங்கிட்ட இருக்கிறது இமோஷன் அப்படின்னு. அவர் எலெக்ஷன் இல்ல இமோஷன் சொன்னாரு. ஆனா தமிழ்நாடு நிச்சயமா ப்ரமோஷன் அடையணும்னா என்டிஏ வரணும். அப்பதான் ஏன்னா நாங்க பல இடங்கள்ல ஆட்சி ப்ரமோஷன் செஞ்சு காமிச்சிருக்கோம். சும்மா இது இமோஷன் எலெக்ஷன் எல்லாம் கிடையாது. அதனால ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 18 மாநிலங்கள்ல நாங்க ப்ரமோஷனை காமிச்சிருக்கோம், மத்தியிலையும் ப்ரமோஷனை காமித்து கொண்டு இருக்கோம். ஆக தமிழ்நாடு ப்ரமோஷன் ஆகணும்னா என்டிஏ ஆட்சிக்கு வரணும். இந்த இமோஷன் கமோஷன் எலெக்ஷன் அதெல்லாம் இப்ப பேச்சுக்கு ஆகாது. அதனால எனக்கு ஆக்கப்பூர்வமா பேசுவோம். தம்பி விஜய் நல்லாவே பேசினாரு, காலைல பார்த்தேன். ஆனா சில கேள்விகள் நியாயமா கேட்கப்பட்டது. ஏன்னா மாநில அரசால் செய்ய முடியாது என்று தெரிந்தும் நீட் விலக்கு என்று சொன்னீர்களே, நியாயமான கேள்வி. அதே மாதிரி 100 ரூபாய் பெண்களுக்கு மானியம் கொடுக்கறீங்களே, கேஸ்ல கொடுக்கறீங்களே, நியாயமான கேள்வி. 4000 ரூபாய்க்கு மேலே கரும்புக்கு கூடுதல் விலை கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, நியாயமான கேள்வி. ஆக இந்த நியாயமான கேள்வியை மட்டும் தமிழக மக்கள் எடுத்துக்கொண்டு இந்த டெல்லி அணி சென்னை அணின்னு விளையாட்டா சொல்றதெல்லாம் விளையாட்டா விட்டுருங்க அப்படின்றதான் எனது கருத்து. அதனால நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு யாராவது அறிவாலய நிழல்ல போய் நின்னா கூட்டணிக்கு வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சேர்க்கிற நிலைமையில இன்னைக்கு திமுக இருக்கிறது. பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அதனால முதலமைச்சர் சொல்றார், நான் கடுமையா உழைத்துக் கொண்டு இருக்கிறேன். நான் திட்டமிட்டதற்கு மேல் உழைச்சு உங்க பையன் கொடுக்க போறீங்க ஆட்சியை, அதுக்குதானே உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது நடக்காது என்பதான் நாங்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது. மக்களுக்கான ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. அதிமுக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதை தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லிவிட்டது. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை நான் இந்த ஹோலி பண்டிகையில் வண்ணமயமான இந்த விழாவில் எண்ணமயத்தோடு சொல்கிறேன். அது ஏறக்குறைய இன்னும் ஒரு வாரத்துல நாங்க திட்டமிட்டுவோம். 38 மாவட்டங்களுக்கு அனுப்பி எல்லா மாவட்டங்களிலும் பெட்டி பெட்டியா வந்துருச்சு. தேர்தல் அறிக்கை தான் பெட்டியா வந்துச்சு.
நாங்க அறிவாலயத்துல இல்ல, வேற பெட்டியில நாங்க கலெக்ட் பண்றதுக்கு. அதனால எங்களோட தேர்தல் அறிக்கை பெட்டிகள் வந்து விட்டது. அதை நாங்கள் இப்ப கூட பாகுபடுத்தி நாங்க பார்த்து கொண்டிருந்தோம். எல்லாத்தோட நீங்க பாத்தீங்கன்னா இணைய மிஸ்டு கால்ல மட்டும் 14,000 சஜஷன்ஸ் வந்திருக்குது. எந்த அளவிற்கு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். 14,000 சஜஷன்ஸ் வந்திருக்குது. அதே மாதிரி அந்தந்த பிரிவு விவசாயிகளை பார்த்திருக்கிறோம், சிறு குறு வியாபாரிகளை பார்த்தோம், அதே மாதிரி MSME செக்டரை பார்த்திருக்கோம், நெசவாளர்களை பார்த்திருக்கோம், மிட்டாய் வியாபாரிகளை தனியா பார்த்திருக்கோம். ஆக இவர்களிடம் இருந்து முற்றிலுமாக நாங்க ரெப்ரசன்டேஷன்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு தேர்தல் அறிக்கையாக அது இருக்கும். யாரு? நான் அப்படி சொல்லல. அதிகாரிகள் முதல்ல கவனம் செலுத்தணும், மொழிபெயர்ப்புல கவனம் செலுத்தணும், தமிழை எந்த இடத்துல போடணும்ன்ற கவனம் செலுத்தணும்னு சொன்னேன் இதுல. ஏன்னா அவங்க மொழிபெயர்ப்பே முதல் தப்பு. அதாவது கர்த்தவிய துவாரான்னா அது தமிழ்ல என்னன்னு மொழிபெயர்க்கணும் பாருல. தமிழ்ல கர்த்தவிய துவாரான்னு போட்டா தமிழ் மொழிபெயர்ப்பு ஆயிராது. அதை அதிகாரிகள் பார்க்கணும். இன்னொன்று, தமிழ்நாட்டில் பேசும்போது தமிழை பிரதானமா போட்டுட்டு மற்ற மொழிகளை போடணும்ன்றது நான் என்னோட கருத்து. இதை நீங்க கவனிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா இது உடனே நேரடியாக மத்திய அரசு தான் இந்திய திணிக்கிற மாதிரி உடனே இவங்க எல்லாம் போடுறாங்கல்ல, அது தவறு. அந்த எண்ணம் மத்திய அரசுக்கு கிடையாது, அந்த திணிப்பு எண்ணமும் கிடையாது. இதை சரி செய்யுங்கள் என்றது எனது கோரிக்கையா நான் வச்சேன், அவ்வளவுதான்.